ஐயோ திவ்யா, அது என்ன? நல்லது என்ன, அவற்றை அப்படியே தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுவிட்டேன். அவை என்ன? அவ்வளவுதான். பாதுகாப்புகள். அவைதான் அவை. அப்பா எவ்வளவு வெட்கப்படுறாரு பாருங்க. வெட்கப்படாமல் இன்னும் என்ன செய்ய சொல்கிறாய் சொல்லு. ஒவ்வொரு முறை என் காதலன் வந்தால் அவை சரியாக கண்ணில் படுகின்றன. அவன் என்னை சந்தேகிக்கிறான். ஏன் காதலுடன் ஆனால் வைத்துக் கொள்கிறாய் பிடித்ததை எதுவும் செய்யாமல்? உனக்கு என்ன தெரியும்? காதலித்தேன், தொடங்க முடியவில்லை. ஒவ்வொன்றுக்கும் சந்தேகம் உள்ள சினிமாக்கள். ஸ்ருதி, இந்த காதல் என்பது ஒரு நோயே அதிக காலம் உள்ளே வைத்துக் கொண்டாள் என்று நினைக்கிறாய். யாரையாவது காதலித்தால் உனக்கு தெரியும். அப்போ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் வரும் வாகனங்கள். ஆனால் நான் சென்று ஃப்ரெஷ் வருகிறேன். ஏதோ ஒன்று. வரம்பு எவ்வளவு? என் வரம்பு கார்டு வரம்பு. அது நான் எனக்கு வரம்பு என்னன்னு நல்லா தெரியும். ஆனால் நான் கார்டு வரம்பு பற்றி மீண்டும் கேட்டேன். 50,000 இருப்பு உள்ளது. ஏதாவது பயன்படுத்துவீர்களோ என்று. நல்லவரே, அன்பாகவும் அன்புடன் கொடுத்தால் பயன்படுத்தாமல் ஏன் இருப்பேன்? என் கடன் அட்டை எவ்வளவு நன்மை செய்ததோ. சில சரி சரி, நான் சற்று குளித்து வருகிறேன். ஏய், கழிப்பறைக்கு போகிறாயா? குளிக்க வேண்டியது அவசியம். குளியலறையில தானே. ஒன்றாகவே போவாய். என்னுடன் வருவாயா? ஆஹா, அங்கு வருவதற்கு உங்களுக்கு இன்னும் பதவி உயர்வு வரவில்லை என்று நினைக்கிறேன். அது எனவே. ஏய், மற்றும் என்ன செய்ய வேண்டும்? அப்படியே சில சமயங்களில் கடன் அட்டை உங்களுக்கு கொடுக்கிறது. இவ்வளவு செய்தாலும் கூட எனக்கு பதவி உயர்வு கிடைக்கவில்லை. இதுவே எனக்கே மிகவும் அதிக எதிர்பார்ப்புகள் உள்ளன. அவை என்னவோ சொல்லலாம் அல்லவா? சொல்ல வேண்டியதில்லை. நிச்சயமாகவே மிகவும் தானாகவே நீயே தெரிந்து கொள்வாய். அங்குல், 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 கொம்பனி போய்விட்டதா? அங்குல், அம்மையா, என்ன ஆச்சு அங்கிள்? அப்பா,
அம்மா ஆமாப்பா. என்னென்னவோ வைப்புகள். என் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் உங்களை அடைந்தால் எந்த நைவேத்தியங்களும் உங்களுக்கே. அம்மா, அப்பா. விமல், மட்டும் உள்ளதா? இவ்வளவு அதிகமாக எடுக்கும் மகன் விமல் முட்டாள் இல்லை. திவ்யாவி. சரி. விமல், உண்மையா நான் சொல்றது? சரி, நகரம் நகரம். கோபம் தணிந்ததா? ஜாவா, உன் பிடித்தமான எப்போதும் 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 கதை கதை கதை. என்ன ஆச்சுரா? முன்பு செய்யும்போது பேன் காஃபி அல்லது என்று சொல்வது இப்போது என்ன? திடீரென எவ்வளவு வீரராக உணர்கிறாய். விமல், என்ன அது சொல்லு, பேசுறேரா? நல்ல அனுபவம் பெற்றவர் போல மிகவும் பேசுகிறாய். இவ்வளவு மகிழ்ச்சியாக உணர்கிறோம் என்றால் நான் ஊருக்கு வந்த இடைவெளியிலே நீங்கள் யாராவது அங்கே தூங்கினாயா? நல்லா பழகி இருக்கிறான், அதனாலதான் ரொம்ப ரொம்ப பிளஸ் உணர்ற. விமல், ப்ளீஸ் அப்படி பேசாத. நான் எப்படி பேசுவேன் என்பதை அதையே நாமும் பார்ப்போமா? முடியில் இன்னொரு வார்த்தை வாயில் விழுந்தால் உன் வாயில் உள்ள நாக்கை அனுப்புவேன். திவ்யா, ப்ளீஸ் நீ உள்ள போவே. ஆஹா, பெரிய பான் இந்தியா பிரதிவிரதா நீலாத்திரி வந்தது. இதுவும் மிகவும் மிகவும் கணவர் கொடுத்தது. விமல், ப்ளீஸ். பைத்தியக்கார பையனே, என்னை ஏதாவது நினைத்துக்கொள், அதை மட்டும் வேண்டாம். ஏன் உன் திட்டங்களை அல்லது நண்பர்களை குறைத்து செய்கிறாயா? நான் எப்போதும் என் குச்சியை உள்ளே ஆழமாக நுழைப்பேன். RAP படி இப்படிப்பட்ட பெண் கிடைக்க வேண்டும் என்றால் பிறக்க வேண்டும். ஓஹோ, அப்படியானால் நான் இப்போது ஒரு நல்ல மனிதன் என்று அர்த்தமா? ரியல் நடைமுறை வேலைகளை செய்ய முடியுமா? அது தயவு செய்து வேண்டாம். நீயே புரியுமா? நான் யாரையும் காதலிக்கவில்லை ஹிமால், தயவு செய்து. இதில் எதையாவது சொன்னாலும் அதையே எடுத்துச் சென்றான். முறைகளை வா மற்றும். ஆனால் அப்பா. ஐயோ, உனக்கு ஐயோ. சாபிட், சரி. வருகின்றன. இவைகளை எவ்வளவு துன்புறுத்துகிறார்கள். வீடியோவில் சிறிய அடியால் வலியுறுகின்றனர். ஏன்? காட்சி. உங்களை போன்ற ஒரு சந்தைக்கு அதை வைத்து என்ன செய்வது என்று தெரியும். அன்பை பற்றி. அவன் சிரிக்கிறான், என்னை அடிக்கிறான், திட்டுகிறான், நான் படுகிறேன். மந்திரங்கள் உனக்கு என்ன? உனக்கேற்ப வேணி கர்மம் போய் இவைகளோடு தொடரு. விமல், 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 உன் பெயரை சொன்னாலே என்றால் அந்த சந்தை, அந்த சந்தை, அந்த சந்தை. நான் அப்படித்தான். விமல், விமல். இன்னைக்கு யாருடனும்
என் வேலை செய்ய அதே போல என்னை பற்றி உனக்கு ஏன்? கொஞ்சமாவது வெட்கம் இருக்க உங்களுக்கு? அவனைப் போலவே நிறுவி பயன்படுத்துவார்கள் என்று சொல்கிறாய். பார்ப்போம் உனக்கு இருக்கிறதா என்று. மூசி நதி காதலே, மறு உனது அன்பே. நீ வரை வந்து விட்டாயா? சீ, மாற்றி விடு. MRவே. அப்பப்பப்பப்பா. அப்பா. திவ்யா. நீங்க வந்துட்டீங்களா? ம். நான் எப்படி இருக்கிறேன் சிறையில? வாவ், நீ சூப்பராக இருக்கிறாய். என்ன திவ்யா, திடீர்னு எனக்கு பதவி உயர்வு கொடுத்து விட்டாய். மற்றவர்களுக்கும் ஏதாவது கொடுத்து விடுவேன். முதலில் என்னுடன் முழுமையாக திருப்தி அடையுங்கள். அப்போது என்ன வேண்டும் என்று கேட்கிறேன். அப்படியா? சரி, தொடங்கலாமா? அப்பா. என்ன, முழுமையாக திருப்தி அடைந்தீர்களா? முழுவதும். செய்தி மிகவும் சூப்பர் தேவியா. இது ஒரு படி. உனக்கு என்ன வேண்டும்? உங்கள் அலுவலகத்தில் விமல் என்ற ஒருவர் வேலை செய்கிறாரா? ஆமாம், அவன் செய்வான். என்ன செய்ய சொல்கிறாய் என்று கேட்கிறாயா? இல்லை, அவர்களை நிரந்தரமாக்க வேண்டும். அவர்களின் சம்பள உயர்வையும் வேண்டும். அவன் இருக்கிற ஒரே அல்லது இல்லாவிட்டாலும் ஒரே அவன் எங்கள் அலுவலகத்தில் பெரிய விக்டர் ஃபார்மர். பிறகும் நிரந்தரம் வேண்டும். நான் கேட்டேன், செய்து விடுவேன். ஆனால் அதுக்கு முன் மிகவும் சில முதலில் விமல், கடைசி திட்டத்தின் கோடிங் முழுவதும் நீயே செய்ய வேண்டும். ஆம் சார், ஆபீஸில் எல்லோரும் ஏழை குடும்பம் என்று சொல்கிறார்கள் சார். அவர்கள் மட்டுமல்ல, நானும் கேட்கிறேன். தெலுங்கு சார், அதனால் தான் கடினமாக உழைத்து கூடுதல் மதிப்பெண் பெற்றேன். கடைசி திட்டத்தின் குறியீடு முழுவதும் நானே செய்தேன். எப்படியாவது நிறுவனத்தில் நிரந்தரமாக இருப்பது ஏன் சார்? ஓகே, ஆனால் இந்த கடையில் இவ்வளவு சரியாகவே வந்தது. சார், சந்தேகப்படுகிறீர்களா? அதாவது நான் செய்தேன், மிகவும் சரியாக உள்ளது. அதை நீயே செய்தாயா அல்லது யாரிடமாவது செய்ய வைத்தாயா? சார், உண்மையாகவே சார். அதாவது இவ்வளவு குறுகிய இடைவெளியில் இவ்வளவு சரியாக எப்படி? சார், உண்மையிலே உண்மை சார். எங்கோ கடன்களை வாங்கி மற்றும் பணம் கொடுத்து கோடிங் செய்யும்வர்கள் செய்யும் ஒன்று. இல்லை சார், நான் பார்த்தேன். இல்லை இல்லை, நான் நம்ப முடியவில்லை. அமைப்பதற்கு இல்லை. சார், தயவு செய்து என்னை நம்புங்கள், நான் அதை செய்தேன். நோ 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 நோ, எனக்கு நம்பிக்கை வரவில்லை. தயவு செய்து என் எண்ணிக்கை உண்மை என்று சொல்வது உண்மை. நான் முடித்ததையும் உண்மை என்று நம்புங்கள் சார். ப்ளீஸ் சார். நான் மட்டும் நம்ப வேண்டும். நீ மட்டும் வேறு யாரோ அம்மா அல்லவா? சார், ஸ்ருதி. அதே உன்னை நம்பி மிகவும் பைத்தியமாக காதலிக்கிறாள் அந்த மிகுந்த ஸ்ருதி. ஸ்ருதி பற்றி அது எப்படி தெரியும்? செய்யும்போது மிகவும் முக்கியமாக உணராமல் இன்பமாக உணர்வதாக ஜகன் அதிகமாக படுத்துக் கொண்டிருக்கிறான் அல்லவா? மிகவும் அன்பான சாரதி. நீ செய்யும்போது பேன் காஃபி இல்லாமல் மக்கள் போல உணர்கிறார்கள் என்று சந்தேகம். இது என்ன இங்கே வந்தது? நீ செய்யும்போது அவனுடைய பேன் உணர்கிறான் என்று நீ எரிச்சல் அடைகிறாய் என்று சொல்கிறாய். நான் சமீபத்தில் செய்தபோது கூட அவனுக்கு பிரச்சனை ஏற்பட்டது. ஆனால் அவன் முகத்தில் பேன் தெரிந்தால் நீ எங்கு எரிச்சல் அடைவாய் என்று. பிளேசர் பாதம் நடித்தது அந்த பைத்தியம்.
இரவு நாட்களில் பெண்கள் சாதாரணமாக இல்லையா? ஆண்களுடன் கொஞ்சம் வித்தியாசம் இருந்தால் 90 வேகத்தில் நாம்பள்ளி நிலையத்திற்கு போகிறார்கள். என்ன மாதிரியான கிளர்ச்சியாளர்கள் அழகையெல்லாம் நட்பாக கொண்டால் கூட இறப்பேன். ஆனால் எங்களை பார்த்து கெடக்கூடாது, அது அதன் குணம். விமல்? ஹலோ விமல், ஐ லவ் யூ ஸ்ருதி. ஐ லவ் யூ டூ விமல். நான் யாரையும் படுக்க விடவில்லை, என்னை நம்பு. ஏதோ கோபத்தில் சொன்னேன், என்னை மன்னிக்கவும். வாழ்க்கையில் எப்போதாவது சந்தேகித்தேன். ச்சா, உன்னை மன்னிப்பது என்ன என்று அர்ஜுனிடம் நான் பார்க்க வேண்டும். ஆபீஸ் முடிந்து வருகிறேன். பூர்ணிமா ராவ், ப்ளீஸ். அம்மா தோனி, அங்கிள். திவ்யாவை தவறாக நினைக்க கூடாது என்று வெட்கம் இல்லாமல் இந்த விஷயத்தை சொல்கிறேன். இன்டர் காலேஜ். அது இந்த வயசுல திவ்யாவை மிகவும் விரும்பினேன் அம்மா. எப்படியாவது திரும்ப பெற வேண்டும் என்று இரண்டாவது விஷயத்தில், பணம் விஷயத்தில் மிகவும் உதவினேன். எல்லாம் செய்தாலும் என்னுடன் திவ்யா உன் காரணமாக இருக்கிறாள். எதிர் வீட்டில் இளைஞனாக டேவ் போல் இருக்கிறான். என்ன ஆனது? நான் குளிக்க முடியவில்லை. இதுதான். என்ன சொல்ற? ஓகே ஓகே, என்ன சொல்ற? சரி, என்ன நடந்தது சொல்.